person 300. Puri 300. வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். நான் அரவிந்த் வைஃப் ரம்யா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடைசி டே பேங்காக்கில். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டாயா கிளம்ப போகிறோம். பட்டாயா போயிட்டு அங்கே ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கிளம்புறது தான் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் வாங்க. நீ ஃபஸ்ட்டு இறங்கிட்டு எனக்கு ஆழம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆழம் உள்ள கீழே கடல்லே இறங்கிட்டீங்க நீங்கள் இல்லையா? இது கிட்ஸ் தான் இல்லை நமக்கு தானா? போகலாம். அங்கே போய் இறங்குறது இருக்கா? ஆஹா, ப்ராப்பராக ஸ்விம் பண்ணுற ஃபாரின்காரியே அமைதியாக இருக்கா, அங்கே போய் உட்காந்துட்ருக்கா. இவர் வந்து அரகுர நீச்சல் அடிச்சுட்டு வந்து இங்கே டவல் போட்டு அப்படியே அது படி படுத்துக்கிட்டாரு. சன் பாத் எடுக்கிறாரு காலையில். செக் அவுட் பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இப்போ பட்டாயா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கேப்பும் புக் பண்ணிட்டேன் இன்Drive ஆப்பில். கீழே போயிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் 500 கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து எங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஒன்றும் சாப்பிடல. எக்காமாய் பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். எக்காமாய் அப்படின்ற பஸ் ஸ்டேஷன். அங்கே தான் வந்து பட்டாயாவுக்கு வந்து பஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டைரெக்டாக நாங்கள் அங்கே போகிறோம். எஸ், ஆல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். பைக்கு, காரு, அப்புறம் ஃப்ளைட்டு, போட்டு, க்ரூஸ், ட்ரெயின் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. 500 டெபாசிட்டும் வாங்கியாச்சு. டேங் டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம் ஏன் வந்து இந்த மாதிரி ரூமை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் ரூமுக்கு நீங்கள் போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 400 சம்திங், ஆல்மோஸ்ட் 500 கிட்ட வந்துச்சுல எல்லாமே ரூம்ஸ் எல்லாம். தேங்க்யூ. அதனால் சரி ஓகே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய், அது இவங்க மதிப்பில். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பட்டாயாக்கு ரூம் புக் பண்ணல, பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் 300, 350 அந்த ரேஞ்சிலே இருக்குது. கேபில் போகும்போதோ இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போதே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். டாக்ஸி ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. குட்டிங்க வா. ஹாய், ஹலோ. Okay, hurry up. Yeah. Thank you so much. Mitsubishi Expander காரு செம காராக இருக்குல்ல, செமையாக இருக்குது பாரு, பெரிய கார். வந்து பார்த்தீங்கன்னா எக்கமாய் பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். புரி 300. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இருக்க பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் மாதிரி, பஸ் ஸ்டாண்டு. பட்டாயா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம். How many hours travel? Travel time duration 20 minutes to Pattaya. 2 hours. Okay. 2 hours to Pattaya. ஸ்டாப்பிங்லாம் கிட்ட தெரியலையோ. பாக்குட்டி இவ்வளோ சொன்னதே பெரிய விஷயம் நமக்கு. இப்போ திஸ் ஒன் இங்கே உட்கார சொல்கிறாங்க. ஏன் எனிவேர் எங்கோட இந்த கடையில் பட்டாயா பஸ் ஸ்டாண்டு எனக்கு இந்த கடை தான் கிடச்சிது. இங்கே பாரு. ஏய் இது பரவாயில்லையாப்பா ரேட்டு? ரேட் ரொம்ப பரவாயில்ல. இது எடுத்துக்கலாமா? This vegetarian egg. Yeah. Egg. This one?
crab crab egg இது பாரு குட்டி பேரு chicken this one chicken அங்க பாரு பஸ்ஸே இருக்கு பாரு பேங்காக் பட்டாயான்னு சொல்லிட்டு பஸ் இருக்கா அப்ப இது கம்மியா இருக்குமோ இல்ல அவங்க இது குடுக்குறது தானே அவங்க இது மினி வேன் அதிகமா போகும் போல இருக்கு இது மினி பஸ்னு சொல்லுவாங்க இங்க மினி பஸ்ஸும் போகுது பெரிய பஸ்ஸும் போகுது பெரிய பஸ் பரவாயில்ல நமக்கு இது கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் போகும்னு நினைக்கிறேன் சரன்னு போயிடுவோம் சரி இது வாங்கிக்கிறேன் நான் எக் மட்டும் வாங்கிக்கிறேன் 25 இது பாரு கிராப் வச்சாலும் 25 தான் நான் கிராப் எடுத்துக்கிறேன் கிராப் எடுத்துக்கிறியா மினி பஸ் பட்டாயாக்கு கிளம்பிடுச்சே நாங்கள் ஆக்சுவலாக இதில் போகணும்னு நினச்சாங்க அந்த பெரிய பஸ்ஸில் ஆனால் நாங்கள் போய் டிக்கெட் எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பி விட்டாங்க பெரிய பஸ்ஸில் போனால் அங்கே முன்னாடி நாங்கள் டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அங்கேயே போய் வாங்கிட்டாங்க டிக்கெட் அப்படின்னாங்கன்னா போய் கேட்டால் அவங்க சொல்கிறது தான் போகுது இங்கே போங்க அப்படின்னாங்க வந்துட்டேன் அவ்வளோதான் அது இல்லாமல் பெரிய பஸ்ஸில் இப்போ தான் வந்துச்சு பஸ் இப்போ தான் வந்துச்சு அது இன்னும் ஆமாம் இதுக்கே தான் இப்போ தான் எடுக்கிறோம் 20 minutes ஆச்சு ஸோ அதனால நமக்கு இது இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் இது போயிட்டு ஹலோ காய்ஸ் நாங்கள் இப்போ பட்டாயா வந்துட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாரு ஃப்ரண்ட்லேயும் நீ பார்க்கலாம் ஃப்ரண்ட்லேயும் தெரியும் பின்னாடியும் நீ பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் இப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபேஸ் தெரியாது இல்லை அந்த இதில் அதுக்கப்புறமேட்டு வந்ததுலலாம் இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் வந்து நமக்கு ஃபேஸ் தெரியும் அந்த பக்கமும் ரெக்கார்ட் ஆகுமா சமப்பா சூப்பர்ப்பா இப்போ வந்து பட்டாயா ஸ்ட்ரீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சிட்டி கேப் புக் பண்ணியிருக்கேன் inDrive ஆப்பில் கேபுக்காக வெயிட்டிங் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே எங்களுக்கு இது கிடைக்கல அது என்னது பைக் ரெண்டல் கிடைக்கல இது சிட்டி மாதிரி தெரியுது அப்புறம் என் முன்னாடி பாருங்கள் இந்த பெரிய வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா வேனு இதுதான் வந்து இங்கே டுக்கும் இங்கே வந்து இந்த வண்டியில் போகிறதுக்கு வந்து 200 பாட்டுனாங்க சரி நம்ம கேபே புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேபில் வந்து பார்த்தீங்கன்னா 86 பாட்டு வந்துருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமும் புக் பண்ணிட்டோம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது அகோடாவில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் கிடைச்சிது அதனால் ரூமும் புக் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேங்க நல்லா வேகுது வெயில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது வரப்போ ஏசிலேயே வந்தோம் எஸ் என்ன பீச்னா ஜோம்டியன் பீச் அங்கே தான் ரூம் போயிட்டு செக் இன் பண்ணிட்டு எஸ் நம்ம புக் பண்ண வண்டி வந்துருச்சுங்க ஹோண்டா ஜாஸ் இதுதாங்க நாங்கள் இன்றைக்கி தங்க போகிற ஹோட்டல் ஃப்ரண்ட்லேயே இருக்கா இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் பாரு என்ன பண்ணியிருக்காங்க பாரு இது வந்து விநாயகர் சிலை நான் சொல்றது கேளு இவங்க சாமிக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வச்சு ஜூஸ் அந்த ஸ்ட்ரா வச்சறாங்க மாலை போடுறாங்க இங்க பாரு அதோட என்ன நவதானியம் பாரு இது கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இது பாரு எலி பொம்மை கூட வச்சிருக்காங்க பாரு குட்டியா அதிகமாக இது கரும்பு தானே கரும்பு வாழைப்பழம் எல்லாம் வச்சு அப்படியே விநாயகர் வழிபடுறாங்க பாரா என்ட்ரானே வந்துச்சு 9 6 கூட்டினா 15 5 1 கூட்டினா 4 6 எங்கப்பா இது வைக்கிறதா ஓகே என்ன குட்டி ரூம் பிரம்மாண்டமாக இருக்கு இது பரவாயில்லையா 429 ரூபாய்க்கு ரொம்ப பரவாயில்ல அங்கே பாரு கவுச் வச்சிருக்காங்க சின்னதா ஓ மை காட் நல்லா இருக்கு ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் கொடுத்த பணத்துல இது பரவாயில்ல பெருசு ஆமா அங்க பாரு சின்னதா ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க லாபி மாதிரியா இது என்னது பால்கனி இருக்கு துணி காய போட்டுக்கிறது சூப்பர் குட்டி நம்ம ஈரமகல் துணியெல்லாம் காய போட்டலாம் 2 வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க பாரு கெட்டில் வச்சிருக்காங்க கார்டு இன்சர்ட் பண்ணிட்டோம்னா குட்டி இது பாத்ரூமும் சூப்பராக இருக்குது தெரிஞ்சா 2 நாளுக்கு முன்னாடி வந்தாங்களா இங்கே நல்லா இருக்கு பாரு எவ்வளோ பெருசு இருக்கு பாரு ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நம்ம 2 நாளுக்கு முன்னாடி
பெருசு பாரு குட்டி. நம்ம அங்கே தங்கியிருந்த ரூம் வந்து சின்னது தானே? வாவ். இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது இப்போ ரூமு. இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. லாண்ட்ரி எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ. பரவாயில்லப்பா, சூப்பராக இருக்குது. இங்கேயே ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிட்டாங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் பைக் ரெண்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க ஹோட்டலில் இருந்து பைக் ரெண்டல் எடுத்திருக்கோம். இப்போ செக்இன் பட்டாயாவில் செக்இன் பண்ண ஹோட்டலில் இருந்து பைக் ரெண்டல் ஒன் டேக்கு வந்து 200 பட் இங்கே வந்தீங்கன்னாவே ரிசப்ஷனில் சொன்னீங்கன்னாவே அவங்க கால் பண்ணுவாங்க. ஹீ வில் கம் அண்ட் கிவ் த பைக். Keep it safe. Yes. Okay. ஏன்னா அங்கே வர சொல்கிறாரு அட்ரஸ் முடிச்சுட்டு. நான் இந்த வண்டி நினச்சிட்டேன்டா. இந்த வண்டி அந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறது, இந்த பக்கம் எதுன்னு நினச்சிட்டேன். ஆமாம் தாயே. சரி ஜாலியாக இருக்கும், நான் இங்கே நல்லா கூலாக உட்காந்துட்டு வரலாம். சரி அது வண்டி இல்லையா? ஒயிட் அண்ட் பிளாக்கா? கொஞ்சம் பழைய வண்டி தான். பரவாயில்ல. 200 பட் அங்கே பட்டாயாவில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகே. பட்டாயா தான் நம்ம இருக்கோம். சரி இது ஓகேட்டா? ஓகே. ஐ பூ போட்டு ஹெல்மெட் கொண்டு வந்திருக்காரு எனக்கா? பிக் புத்தா வந்துட்டோங்க. நேராக வந்து பட்டாயா நேராக பார்த்தீங்கன்னா பிக் புத்தா இருக்குது. போய் பார்க்கலாம். இங்கே ட்ரோன் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, கேட்டுக்கலாம். போயிட்டு கேட்டுட்டு அவங்க பர்மிஷனோடையே நம்ம ட்ரோன் விடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் பாரு புத்தா இருக்குது பாரு. இங்கே பாரு. ஒரு வருஷத்துக்கும் ஒரு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இயர் ஆஃப் தி கோட், இயர் ஆஃப் தி மங்கி, இயர் ஆஃப் தி ரூஸ்டர், இயர் ஆஃப் தி டாக். இப்போ கரண்ட் வந்து இயர் ஆஃப் தி போர், அது பன்றியோடைய வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் பாரு அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க பாரு. இங்கே பாரு குட்டி கேண்டில். அந்த புத்தாவுடைய வயிற்றில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஓ நைஸ். ஓகே இது வந்து விஷிங் புத்தான்னு சொன்னாங்க. என்ன காயின் அங்கே விழுது? நம்ம ஒரு விஷ் நினச்சிட்டு இங்கேருந்து காயின் வந்து புத்தா வயிறுக்குள்ளே போகணும். Come on, come on. Come on, Arvind. You can do it. Pucha? Say what?
ஓகே எடுத்து வச்சுட்டா உள்ள போட்டுடலாம் நம்ம கை வச்சு உள்ள போட்டுடலாமா ஓகே இரு அப்படியே காட்டு ஸோ நம்மளுடைய ராஜதந்திரம் பலிக்காததால் ₹1 பலிக்காததால் ஒரு சரி அவங்க வந்துட்டோம் வந்து அப்படியே போய் போட்டு வந்து போகிறேன் க்ளோஸ் you better put it inside directly it's okay just put it directly okay, just directly One more. awesome I didn't know through it here actually. a little bit closer wasn't it இங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தரும் ஒரு விதமாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நம்மளை. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் நான் வந்து ஷாட் எடுத்துகிட்டு இறக்கிட்டேன். அங்கே நாங்கள் பர்மிஷன் கேட்டு நான் எடுத்த ஒருத்தர் வந்து ட்ரோன் ஷாட் எங்கே காட்டுங்க அப்படின்னா காட்டினேன். நீங்கள் இன்னும் கீழே இறக்கி எடுத்துக்கலாமே, ஏன் மேலே எடுத்தீங்க, கீழே இறக்கி எடுத்துக்கோங்க இன்னொரு டைமு அப்படின்னு சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஏற்றிருக்கேன். 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னாரு. அவர் மறுபடியும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் எடுத்துக்கோங்க, நல்லா கீழேருந்து க்ளோஸ் அப் எடுங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்கள்லாம் பார்த்தீங்க. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஹேவியருங்க. நம்மக்கிட்ட பேசினோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க.